Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So இந்த ஸ்பீச் மெக்கானிசம்ல இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லங்ஸ், வோக்கல் கார்ட்ஸ், டங்கு, டீத், லிப்ஸ், இதெல்லாம் வெவ்வேறு விஷயத்த நமக்கு கொடுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த லங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிரீத் இன் பண்றத பியூரிஃபை பண்ற வேலையை கொடுக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யறது கிடையாது, நிறைய வேலைகளை சேர்ந்து செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், லங்ஸ் எப்படி நமக்கு பியூரிஃபிகேஷன் பண்ற வேலையை பண்ணுதோ அதே மாதிரி ஸ்பீச்சுக்கு தேவையான அந்த ஏரை புஷ் பண்றதும் லங்ஸோட வேலை தான். லிப்ஸ் இல்ல டங் எடுத்துக்கோங்க, அதுவுமே ரெண்டு வேலைகளை செய்யுது. இப்போ டீத் நம்ம பேசுறோம், டீத் அப்படின்றது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? நம்ம சாப்பிட்ற பொருளை நல்லா சியூ பண்ணி நம்ம டைஜஸ்டுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக சியூ பண்றதுக்கு யூஸ் பண்றோம். பட் அதோட ரோல் ஸ்பீச்லயும் உண்டு. டங் அப்படின்றது ருசி பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு ஆர்கன், இல்ல டேஸ்ட். நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு டங் யூஸ் பண்ணுவோம். பட் டேஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதோட மேல டங்கோட வேலை அது மட்டும் கிடையாது. The tongue is the major part in speech. அதனாலதான் நாக்கு இல்லைன்னா நம்மளால பேச முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா டங்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன், பேசுறதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. The lungs are necessary for breathing. So லங்ஸோட வேலை பிரீத்திங் அப்படின்றது ஒண்ணு. டங்கோட வேலை டேஸ்ட பாக்குறது, டங்கோட ஒரு வேலை. டீத் அப்படின்றது சியூ பண்றது, அதோடைய வேலை. These organs also involved in the production of speech. So இதெல்லாம் வெவ்வேறு வேலைகளை செய்யற இந்த ஆர்கன்ஸ் ஸ்பீச்சுக்கும் ஒரு முக்கியத்துவம் தருது. ஸ்பீச்சுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை இந்த பர்டிகுலர் ஆர்கன்ஸ் தருது அப்படின்றத நம்ம மறக்க. மூணு சிஸ்டம்ல இந்த இந்த பர்டிகுலர் மெக்கானிசம் நம்ம பார்க்க போறோங்க. லங்ஸ்ல இருந்து கிளம்புற அந்த ஏர்ல இருந்து எப்படி ஸ்பீச்சா கன்வெர்ட் ஆகுது அது வரைக்கும் மூணு சிஸ்டம். ஒன்னு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். This comprises the lungs, muscles of the chest and windpipe. So இது என்ன ப்ராசஸ்? நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். லங்ஸ் என்ன பண்ணுது? ஏரை புஷ் பண்ணுது. புஷ் பண்ற ஏர் என்ன பண்ணுது? விண்ட்பைப்பை ரீச் ஆகி விண்ட்பைப்ல இருந்து எந்த இடத்துக்கு வந்து சேருது? த்ரோட்டுக்கு வந்து சேருது. இந்த இடம் லார்னிக்ஸ், அந்த பிக்சர்ல பார்த்தோம் இல்லைங்களா, லார்னிக்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியா. சோ இந்த ஏரியாவை வந்து ரீச் பண்ற வரைக்கும் எது? ஏர் ஸ்ட்ரீம். இங்க இருந்து லங்ஸ்ல இருந்து புஷ் பண்ற அந்த ஏர் விண்ட்பைப் வழியா பாஸ் ஆகி எங்க வந்து சேருது? இந்த த்ரோட் கேவிட்டி, வோக்கல் கார்ட்ஸ் இருக்கிற இந்த கேவிட்டிக்கு வந்து சேருது. இது வரைக்கும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். Phonatory system. This comprises the larynx. இந்த larynx ஏரியால எஸ்பெஷலி இந்த வோக்கல் கார்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வோக்கல் கார்ட்ஸ்ல ரெண்டு ப்ராசஸ் நடக்கும். அந்த ரெண்டு ப்ராசஸ பத்தி படிக்கிறத தான் நாம என்னன்னு சொல்றோம்? phonatory system அப்படின்னு நம்ம சொல்றோம். மூணாவது the articulatory system. This comprises the nose, teeth, tongue, roof of the mouth and lips. In the area oral cavity, nasal cavity, right? இந்த ஏர் லங்ஸ்ல இருந்து கிளம்புற ஏர் வோக்கல் கார்ட்ஸ் வந்து ரீச் பண்ணிடுச்சு. இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல ரெண்டு ப்ராசஸ் நடக்குது, அதுதான் நம்ம ஃபோனட்ரியில பார்க்க போறோம். இங்க பாஸ் ஆகிற அந்த ஏர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த ஏரியாவுக்கு வரும், ஓரல் கேவிட்டிக்கோ நேசல் கேவிட்டிக்கோ வரும். இங்க பத்தி படிக்கிறத தான் நாம ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆல்ரெடி முன்னாடி ஸ்டைல்ல நம்ம பார்த்துட்டோம், அதனால இங்க நான் டெஃபினிஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. லங்ஸ்ல இருந்து கிளம்புற ஏர் த்ரோட் வரைக்கும் ரீச் ஆகிறத தான் நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஃபோனட்ரி சிஸ்டம்ங்க. சோ இந்த ஃபோனட்ரி சிஸ்டம்ல ஏர் ஸ்ட்ரீம் எங்க ரீச் ஆயிருக்கு? இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு, இந்த வோக்கல் கார்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. The air is what commonly called, the larynx is what commonly called Adam's apple. இத வந்து நம்ம ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலா. situated at the top of the windpipe. இந்த இடத்துல தான் அந்த windpipe இருக்கு. சோ அந்த ஃபுட் பைப், windpipe இங்க தாங்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா, இங்க இருந்து தான். The air from the lungs has to come out through the windpipe and the larynx. இங்க இருந்து கிளம்புற ஏர் இந்த வழியா தான் வெளியே வரணும், இந்த வழியா தான் வெளியே வரணும், வேற வழி கிடையாது.
The larynx is situated in a pair of lip-like structure. இந்த இடத்துல vocal cords அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது இப்படி இருக்கும். இது ரெண்டு பாத்தீங்கன்னா லிப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். டிஷ்யூ மாதிரி தான் இருக்கும். வளவளப்பா தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது. ஸோ அது ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகும், இப்படி ஓவல் ஷேப்ல இருக்குங்க. இது க்ளோஸ் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இந்த ஹாரிசான்டல்ல இங்க இருக்கும். அதுக்கு பேரு தான் vocal cords அப்படின்னு நம்ம சொல்றோம். So these are placed horizontally from front to back. இங்க இருந்து இங்க வரைக்கும், முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் ஹாரிசான்டலா பிளாக் பண்ற மாதிரி இங்க இருக்கும். இந்த ஓப்பனிங் பிட்வீன் த கார்ட்ஸ், அதாவது இந்த vocal cordsல ஓப்பனிங் இருக்கும். இந்த ரெண்டு டிஷ்யூ லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகும்போது நடுவுல ஒரு கேப் வரும் இல்லைங்களா? அந்த ஓப்பன் ஆகும்போது நடுவுல கேப் வரும். அந்த கேப்புக்கு பேரு glottis. நல்லா புரிஞ்சுக்கோங்க. glottis அப்படின்றது the gap between the cords, vocal cords. அந்த vocal cords ரெண்டுக்கு நடுவுல ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கேப் வரும் இல்லையா? அந்த கேப்புக்கு பேர் தான் glottis அப்படின்னு நம்ம சொல்லலாம். The vocal cords can be opened and closed. So இந்த vocal cords வந்து ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் நார்மலா அது நடக்கிற ஒரு விஷயம் தான். இந்த vocal cords உடைய வேலை என்னன்னா, see here, நாம இங்க வின் பைப்பு ஃபுட் பைப் இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம அவசரமா சாப்பிடும்போது சில டைம்ல புறையேறும். அது ஏன் புறையேறுது? ஃபுட் பைப்ல போக வேண்டிய சில பார்ட்டிகல்ஸ் என்ன ஆயிடுது, அது வின் பைப்புக்குள்ள சிலது போடும் இல்லைங்களா? அதனால புறையேறும். ஆனா இந்த வின் பைப் அதுக்கு கீழே வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அலோவ் பண்ணாது. எது? vocal cords. ஏதாவது ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வின் பைப்புக்குள்ள வந்துச்சுன்னா அந்த vocal cords என்ன ஆயிடும்? டைட்டா க்ளோஸ் ஆயிடும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகாது? ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அது கீழே இறங்காது, நம்ம விரும்பி வெளியே எடுத்துடலாம். ஸோ vocal cordsோட வேலை ஃபுட் பார்ட்டிகல்ஸை உள்ள அனுப்பாதது மட்டும் கிடையாது, ஸ்பீச்சுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்படி அப்போ vocal cordsம் டூவல் ரோல் பிளே பண்ணுது, ரெண்டு ரோல் பிளே பண்ணுது. ஒன்னு நம்ம பேசுறதுக்கு ஒரு ப்ராசஸா இருக்கு, இன்னொன்னு நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதையும் உள்ள கொண்டு போக சேர்க்காமையும் அது பார்த்துக்குது அப்படின்னு சொல்லலாம். When we breathe in and out, the vocal cords are drawn wide apart from the glottis is open, right? இதுல ரெண்டு ப்ராசஸ்ங்க. இந்த நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத நான் பிக்சர்ல மறுபடியும் காட்டுறேன். See here, இந்த ப்ராசஸ் தான். இங்கதான் நம்ம பார்க்க போற இப்ப ரெண்டு ப்ராசஸ் நடக்க போகுது. சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், லங்ஸ்ல இருந்து வர ஏர் ஆட்டோமேட்டிக்கா லங்ஸ்ல இருந்து வர ஏர் என்ன ஆகும்? இப்படியே இங்க வந்து ரீச் ஆகும் இல்லையா? இங்க ரீச் ஆகும்போது இந்த vocal cords என்ன ஆகும்? வைடு ஓப்பனா இருக்கும். ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? நடுவுல கேப் இருக்கு, அந்த கேப்புக்கு பேரு glottis. அப்படி ஓப்பனா இருக்கும்போது என்ன ஆகும்? இங்க இருந்து வர ஏர் ஆட்டோமேட்டிக்கா அந்த vocal cords ஈஸியா பாஸ் ஆகி போயிடும். பாஸ் ஆகி எங்க போகும்? இந்த ஓரல் கேவிட்டிக்கும் நேசல் கேவிட்டிக்கும் வந்துடும் இல்லைங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், when the vocal cord is open, wide ஓப்பனா இருக்கும்போது ஏர் என்ன ஆகும்? இந்த vocal cords ஈஸியா பாஸ் ஆகி வெளியே வந்துடும். இது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது ப்ராசஸ், ஏர் லங்ஸ்ல இருந்து வரும்போது இந்த vocal cords என்ன இருக்கும்? சம்டைம்ஸ் க்ளோஸ்டா இருக்கும். உன்ன பார்த்தோம் ஓப்பனா இருந்துச்சு, இப்ப க்ளோஸ்டா இருக்கு. க்ளோஸ்டா இருக்கும்போது என்ன ஆகும்? ஏர் வந்து லங்ஸ்ல இருந்து வர ஏருக்கு போகிறதுக்கு வழி இருக்காது. அப்ப என்ன பண்ணும்? அந்த ஏர் வந்து இந்த vocal cords ஸ்ட்ரக் பண்ணும். ஸ்ட்ரக் பண்ணும்போது இடிக்கும் போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷேக் நடக்கும், ஒரு வைப்ரேஷன் நடக்கும். அந்த வைப்ரேஷன்ல இந்த vocal cords ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு அந்த ஏர் என்ன ஆயிடும்? பாஸ் ஆகி மேல் கேவிட்டி. இது செகண்ட் ப்ராசஸ். இப்ப இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் நாம இங்க ஃபோனேட்ரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த vocal cords வந்து ஓப்பனா இருக்கும் போது ஏர் ஈஸியா பாஸ் ஆயிடுது, எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம ஈஸியா பாஸ் ஆயிடுது இல்லையா? அப்படி பாஸ் ஆகி இந்த ஓரல் கேவிட்டிக்கு வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம் சர்டைன் சவுண்ட்ஸ் இல்லையா? அத வாய்ஸ் லெஸ் சவுண்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ சவுண்ட்ஸ், இங்கிலீஷ் சவுண்ட்ஸ்ல நிறைய வாய்ஸ்லெஸ், வாய்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் இங்க தான் நடக்கும். ஸோ வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்? vocal cordsல எந்த ட்ரபிளும் இல்லாமல் இந்த ஏர் ஈஸியா பாஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வாய்ஸ்லெஸ் ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ், when the vocal cord is closed, க்ளோஸ் ஆகும் போது ஏர் வந்து புஷ் பண்ணி இடிக்கும் போது certain vibrations ஷேக்கிங் ஆகுது இல்லையா? அந்த வைப்ரேஷன்ஸோட அந்த ஏர் வெளியே வரும்போது அந்த மாதிரியான சவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? வாய்ஸ்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ், வாய்ஸ்ட் சவுண்ட்ஸ், இதோடைய ப்ராசஸ் எங்க நடக்குது அப்படின்னா vocal cordsல நடக்குது.
ஸோ இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல தான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப லங்ஸ்ல இருந்து கிளம்புற ஏர் வேகமா வருது விண்பைப் வழியா வந்து இங்க சேர்ற வரைக்கும் அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இங்க ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்னு ஓப்பனா இருந்துச்சுன்னா ஏர் பாஸ் ஆயிரும், இன்னொன்னு க்ளோஸா இருந்துச்சுன்னா இடிச்சிட்டு சில வைப்ரேஷனோட ஏர் பாஸ் ஆகும். வாய்ஸ்லெஸ், வாய்ஸ்ட். வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா வாய்ஸ்ட். வைப்ரேட் ஆகாம எந்த ட்ரபிளும் இல்லாம ஏர் போயிடுச்சுன்னா அது வாய்ஸ்லெஸ். ரெண்டு ப்ராசஸோட ஏர் என்ன ஆகுது, இந்த வோக்கல் கார்ட்ஸை தாண்டிடுது. அந்த ப்ராசஸ், அந்த சிஸ்டம் என்னன்னா ஃபோனேட்டரி சிஸ்டம். ஸோ இன்னும் நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இங்க நான் டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுல வாய்ஸ்லெஸ் சவுண்ட்ஸ்னா என்ன, வாய்ஸ்டு சவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இப்ப நான் சொன்னதை தான் இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ வோக்கல் கார்ட்ஸ் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வாய்ஸ்ட், ஓப்பன் ஆயிருந்தது அப்படின்னா வாய்ஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ப்ராசஸையும் நாம எதுல பார்க்கிறோம், ஃபோனேட்டரி சிஸ்டம்ல பார்க்கிறோம். ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம்ங்க லாஸ்ட்டுங்க. இப்போ என்ன ஆகுது, ஏர் வந்து இந்த தாண்டிடுது இல்லையா, ரைட், இந்த த்ரோட் பொசிஷன் இந்த வோக்கல் கார்ட்ஸை தாண்டிடுது. தாண்டினோன்னா இப்போ ஏர் என்ன ஆகணும், ஒன்னு ஓரல் கேவிட்டிக்கு வெளியே வரணும், இல்லைன்னா நேசல் கேவிட்டில இருந்து வெளியே வரணும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் நாம இங்க பார்க்க போறோம். This comprises teeth ridge, hard palate, soft palate, ஊலா. இந்த மேல நான் சொன்னேன் இல்லைங்களா ஊலா, அதோட ப்ராசஸ். So இது வந்து the convex bony part of the roof of the mouth which lies immediately behind upper front teeth is called teeth ridge. நான் பிக்சரை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணதை இங்க வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். டீத்துக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைட்ல இருக்கிறது டீத் ரிட்ஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்வியோலர் ரிட்ஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆல்வியோலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணுமே ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ டீத் ரிட்ஜ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஆல்வியோலர் ரிட்ஜ் அப்படின்னாலும் ஒண்ணுதான், ஆல்வியோலம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஸோ இமீடியட்லி ஆஃப்டர் த டீத் ரிட்ஜ்க்கு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ஒரு ஹார்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது ஹார்ட் பேலட்னு சொல்லுவோம். அது அப்படியே இன்னும் தாண்டி போனோம்னா சாஃப்டா ஒரு ஏரியா இருக்கும், அது சாஃப்ட் பேலட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாஃப்ட் பேலட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேலம். வேலம் அப்படின்றது இன்னொரு பேர். The fleshy structure hangingனா அப்படியே தொங்கிட்டு இருக்கும். என்னது உள்ள நம்ம பார்த்தா தெரியும், கண்ணாடியில பார்த்தா கூட நமக்கு தெரியும். இந்த உள்நாக்கு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும், அது மூவபிள், பிளெக்சிபிளா இருக்கும். அதுக்கு பேரு ஊழா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம்ல 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபோனேட்டரியில 2 ப்ராசஸ் இருந்தது, இந்த ஆர்டிகுலேட்டரியில நமக்கு 3 ப்ராசஸ் இருக்கு. இந்த 3 ப்ராசஸ் எதை வச்சு நமக்கு நடக்குது அப்படின்னா ஊழாவை வச்சு நடக்குது. மறுபடியும் பிக்சருக்கு போலாம். எஸ், ஆர்டிகுலேட்டரி சிஸ்டம்னா இப்போ இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல 2 ப்ராசஸ் முடிஞ்சிட்டு ஆர் என்ன ஆயிடுது, பாஸ் ஆயிடுச்சு, இங்க வந்துருச்சு இல்லைங்களா, இங்க வந்துருச்சு. இங்க இருக்கு ஊழா. ஊழானா இங்க இருக்கு. இப்ப இந்த ஊழாக்கு 3 ப்ராசஸ் இருக்குங்க. ஒன்னொன்னா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வோக்கல் கார்ட்ஸ் தாண்டி வந்த ஆறு இந்த ஊழா இருக்கு இல்லையா, நம்பர் 1, இந்த when the ஊழா is raised, இந்த பிக்சர்ல இப்ப ரைஸ் ஆன மாதிரி தான் காட்டி இருக்கு, நல்லா புரியுங்க. இந்த பிக்சர்ல இப்ப இந்த ஊழா வந்து ரைஸ் ஆன மாதிரி தான். ரைஸ்னா என்ன, மேல போயிடுறது. அந்த ஊழா வந்து ஷேக்கபிள் தான், பிளெக்சிபிள் தான். இப்ப இந்த மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த நேசல் கேவிட்டிக்கு போற இந்த கேப் பாத்தீங்கன்னா இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு, ரைட். சோ இந்த நேசல் கேவிட்டிக்கு போறதுக்கு வழியே இங்க இல்ல. எப்போ இந்த ஊழா வந்து ரைஸ் ஆயிடுச்சு, மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னா நேசல் கேவிட்டிக்கு போற கேப் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல இருந்து வர ஏர் நேசல் கேவிட்டிக்கு போக வழி இல்லாம என்ன எங்க போகும், ஓரல் கேவிட்டி, அதாவது வாய்க்கு வந்துடும். ஓரல் கேவிட்டிக்கு அது வந்துடும். இப்படி ஓரல் கேவிட்டிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ஏரை நாம கன்வெர்ட் பண்றோம், சவுண்டா கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்புறோம் அப்படின்னா அந்த சவுண்டை நாம என்னன்னு சொல்றோம், ஓரல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட். அப்போ இங்க இருந்த வோக்கல் கார்ட்ஸ்ல இருந்து வர ஏர் இந்த ஊழா, when the ஊழா is raised, when the ஊழா ரைஸ் ஆயிடுச்சுன்னா நேசல் கேவிட்டி பிளாக் ஆயிரும், வலி இருக்காது. அதனால ஏர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஓரல் கேவிட்டிக்கு போயிடும். அப்படி ஓரல் கேவிட்டிக்கு போற ஏருக்கு அந்த சவுண்ட்ஸ்க்கு பேரு ஓரல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இது first process. Second process, when the ula is lowered, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இப்ப வந்து ரைஸ் ஆயிருக்கு பிக்சர்ல, இது லோவர் ஆயிடுச்சுன்னா இந்த சைடு வந்து பிளாக் ஆயிரும், அதாவது ஓரல் கேவிட்டி வந்து பிளாக் ஆயிரும். அப்ப இந்த வோக்கல் கார்ட்ஸ்ல இருந்து வந்த ஏர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊலா வந்து லோவர் ஆயிருக்கனால ஓரல் கேவிட்டி பிளாக் ஆயிரும், நேசல் கேவிட்டிக்கு கேப் இருக்கும். அப்போ இது நேசல் கேவிட்டிக்கு போயிடும். அப்படி அந்த ஏர் வோக்கல் கார்ட்ஸ்ல இருந்து வந்து நேசல் கேவிட்டிக்கு போயிடுச்சுன்னா அந்த மாதிரியான சவுண்ட்ஸ நேசல் சவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ரெண்டு ப்ராசஸ், ஒன்னு ஊலா ரைஸ் ஆயிடுச்சுன்னா நேசல் கேவிட்டி பிளாக் ஆயிரும், ஓரல் கேவிட்டிக்கு ஏர் வந்துடும், அது ஓரல் சவுண்ட்ஸ். ஊலா லோவர் ஆயிடுச்சுன்னா ஓரல் கேவிட்டி பிளாக் ஆயிரும், நேசல் கேவிட்டிக்கு ஏர் போயிரும், அத நாம என்னன்னு சொல்லலாம், நேசல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ப்ராசஸ். மூணாவது ஒரு ப்ராசஸ் இருக்குங்க. இந்த ஊலா வந்து கம்ப்ளீட்டா ரைஸ் ஆகாம கம்ப்ளீட்டா லோவர் ஆகாம நியூட்ரலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க நின்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், நேசல் கேவிட்டிக்கு போறதுக்கும் கேப் இருக்கும், ஓரல் கேவிட்டிக்கு போறதுக்கும் கேப் இருக்கும். ஆமாவா? அப்ப இங்க இருந்து வர ஏர் என்ன ஆகும், கொஞ்சம் ஓரல் கேவிட்டிக்கு போகும், கொஞ்சம் நேசல் கேவிட்டிக்கு போகும். அப்படி ரெண்டு கேவிட்டிக்கும் போற ஏர்ல இருந்து வர சவுண்ட்ஸ் நாம என்ன சொல்றோம், நேசலைஸ்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஆர்டிகுலேட்டரியில நடக்கிற மூணு முக்கியமான ப்ராசஸ். வோக்கல் கார்ட்ஸ் வரைக்கும் அது ஏர் ஸ்ட்ரீம் தான். அந்த ஏர் ஸ்ட்ரீம் இப்போ இதை தாண்டி வரும்போது இந்த ஊலானால நமக்கு மூணு ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. வென் ஊலா ரைஸ் ஆகும்போது ஓரல் கேவிட்டிக்கு வந்துடுது ஏர், ஊலா லோவர் ஆகும்போது நேசல் கேவிட்டிக்கு போயிடுது, ஊலா நியூட்ரலா இருக்கும் போது ரெண்டு கேவிட்டிக்கும் ஏர் போயிடுது. அப்போ ஓரல் சவுண்ட்ஸ், நேசல் சவுண்ட்ஸ், நேசலைஸ்ட் சவுண்ட்ஸ். இங்கிலீஷ் சவுண்ட்ஸ்ல நமக்கு ஓரல் சவுண்ட்ஸ் இருக்கு, நேசல் சவுண்ட்ஸ் இருக்கு. ஆனா நேசலைஸ்ட், இந்த மூணாவது ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நேசலைஸ்ட் சவுண்ட்ஸ் அப்படின்றது இங்கிலீஷ் சவுண்ட்ஸ்ல கிடையாது. ஸோ ஊலாவோட மூணு ஃபங்க்ஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு அப்ளிகபிள் இங்கிலீஷ் சவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்ப நான் சொன்ன விஷயத்த. ஸோ சவுண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் விச் த ஏர் எஸ்கேப்ஸ் ஒன்லி த்ரூ த மவுத், ஓரல் கேவிட்டிக்கு வர காத்து தான் நமக்கு என்னத்த கொடுக்குதுங்க, ஓரல் சவுண்ட்ஸ் சொல்லுது. நேசல் கேவிட்டிக்கு போறது நேசல்ஸ் சொல்றோம். ரெண்டும் இல்லாம ரெண்டு சைட்லயும் கேவிட்டி ஓபன் ஆயிருக்கு, ரெண்டு சைட்லயும் போறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா அதை நாம என்ன சொல்றோம், நேசலைஸ்ட்னு சொல்றோம். இந்த நேசலைஸ்ட் தான் இங்கிலீஷ்ல சவுண்ட்ஸ் கிடையாது. we have only oral sounds and nasal sounds. The tongue is very important organ of speech, right? இப்போ மூணு ப்ராசஸ்ல இந்த ஏர் என்ன ஆயிடுச்சு, ஒன்னு ஓரல் கேவிட்டிக்கு வந்துருச்சு, இன்னொன்னு நேசல் கேவிட்டிக்கு வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்போ வாய்க்கு அந்த ஏர் வர வரைக்குமே அது வந்து வெறும் ஏர் தான், சவுண்ட் கிடையாது. இந்த ஓரல் கேவிட்டி இப்போ என்ன பண்ண போகுது, இந்த ஏரை என்னவா மாடிஃபை பண்ண போகுது, சவுண்டா மாடிஃபை பண்ண. அப்ப லங்ஸ்ல இருந்து நமக்கு கிளம்புற அந்த ஏர் ஸ்ட்ரீம் வோக்கல் கார்ட்ஸை தாண்டி ஊலாவை தாண்டி ஓரல் கேவிட்டிக்கு வர வரைக்குமே அது ஜஸ்ட் an ஏர் ஸ்ட்ரீம், வெறும் ஏர் ஸ்ட்ரீம் மட்டும்தான். இந்த ஏர் ஸ்ட்ரீமை சவுண்டா கன்வெர்ட் பண்றது the articulators. எந்த ஆர்டிகுலேட்டர்ஸ், நம்ம ஓரல் கேவிட்டில பார்த்தோம் இல்லைங்களா, லிப்ஸ், டீத், டீத் ரிட்ஜ், டங்கோட பொசிஷன்ஸ், இதுதான் இந்த ஏரை சவுண்டா மாத்தப்படும். So tongue is very important organs of speech. It takes very large number of different positions during the production of various sounds. இந்த டங்கு தான் ரொம்ப முக்கியமான ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரை நிறைய இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி இந்த டங்கோடைய மூவ்மெண்ட்ஸை வச்சு தான் அந்த சவுண்ட்ஸை மாத்துது. We divide tongue into tip, blade. இந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ டிப்புக்கு பின்னாடி இருக்கிறது blade of the tongue, அதுக்கும் பின்னாடி இருக்கிறது front of the tongue, அதுக்கும் பின்னாடி இருக்கிறது back of the tongue அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எக்ஸ்ட்ரீம் எட்ஜ் வந்து டிப்புங்க. ஸோ இமீடியட் blade and opposite to hot palate ஆப்போசிட்டா இருக்கிறத நாம front of the tongue சொல்லுவோம், அடுத்தது back of the tongue அப்படின்னு சொல்லுவோம். The lips play their part in the articulation of certain consonants, even in vowels. ஸோ vowelsலயும் இந்த லிப்ஸோட பார்ட் அப்படின்றது சில இடத்துல இருக்கு.
அப்போ you should clearly understood that லங்ஸ்ல இருந்து வர ஒரு ஏர் த்ரோட் பொசிஷனுக்கு வர வரைக்கும் அது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த த்ரோட் பொசிஷன்ல ஃபோனட்டரி சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்னு வாய்ஸ்லெஸ், இன்னொன்னு வாய்ஸ்ட். இங்க தாண்டுற அந்த ஏர் ஊழா மூலியமா நமக்கு ஓரல் கேவிட்டிக்கும் நேசல் கேவிட்டிக்கும் வரும். அது ஓரல் சவுண்ட்ஸ் ஆகும், நேசல் சவுண்ட்ஸ் ஆகும் சொல்லும். அப்ப லங்ஸ்ல இருந்து வர ஏர் ஸ்ட்ரீம் ஓரல் கேவிட்டியை ரீச் ஆகுற வரைக்கும் அது வெறும் ஏர் ஸ்ட்ரீம் தானே தவிர சவுண்ட்ஸ் கிடையாது. அப்படி ஓரல் கேவிட்டியில வர அந்த ஏரை சவுண்டா கன்வெர்ட் பண்றது எது அப்படின்னா இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ். ரெண்டு ஆர்டிகுலேட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ், இன்னொன்னு பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். இந்த ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ்னா விச் மூவ்ஸ், லிப்ஸ் மூவ் ஆகுது இல்லையா, டங்கு மூவ் ஆகுது, ஊழா மூவ் ஆகுது, இதெல்லாம் ஆக்டிவ். ஆக்டிவ்னா மூவ் ஆகும். பாசிவ் ஆர்டிகுலேட்டர்னா மூவ் ஆகாது. எது மூவ் ஆகாது? டீத் மூவ் ஆகாது, ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட், இதெல்லாம் எதுவுமே மூவ் ஆகாது. இதெல்லாம் பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ். அப்ப இது ரெண்டு ஆர்டிகுலேட்டர்ஸை வச்சு இந்த ஏர் ஸ்ட்ரீம் என்னவா கன்வெர்ட் ஆகி நம்ம வெளியே வருதுங்க, ஒரு சவுண்டா கன்வெர்ட் ஆகி வெளியே வருது. ஒரு ஸ்பீச் சவுண்ட் அப்படின்றது இதுதான் ப்ராசஸ். The mechanism behind human speech sounds அப்படின்றது இதுதான். லங்ஸ் தான் இனிஷியல். லங்ஸ் தான் நம்ம பேசுறதுக்கான எனர்ஜியை கொடுக்குது, ஏரை புஷ் பண்ணுது. இந்த புஷ் பண்ற ஏர் விண்ட் பைப் வழியா வெளியே வந்து இங்க 3 ப்ராசஸை பார்த்து, இங்க 2 ப்ராசஸை பார்த்துட்டு, ஊழல 3 ப்ராசஸை பார்த்துட்டு ஏர் என்ன ஆகுது, ஓரல் கேவிட்டிக்கும் நேசல் கேவிட்டிக்கும். அப்படி நேசல் கேவிட்டிக்கும் ஓரல் கேவிட்டிக்கும் வர ஏரை ஆர்டிகுலேட்டர்ஸ் தான் என்ன பண்ணுது, ஏரை கன்வெர்ட் பண்ணி சவுண்டா வெளியே அனுப்புது. அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதை தான் நாம எத்தனை சவுண்ட்ஸா ப்ரொனவுன்ஸ் பண்றோம்? 44 சவுண்ட்ஸா நாம ப்ரொனவுன்ஸ் பண்றோம், ரைட்? ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்பீச் மெக்கானிசம் ஃபார் ஹியூமன். ஸோ நம்ம ஹியூமன் பாடி பின்னாடி நடக்கிற மெக்கானிசம், ஸ்பீச் மெக்கானிசம் அப்படின்றது ப்ராசஸ் இதுதான். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய ஆன்சர்ஸ் இதில் நீங்க கண்டுபிடிக்கிறதா இருக்கும். டேர்ம்ஸ் நிறைய இருக்கும், லிங்குவிஸ்டிக் டேர்ம்ஸ் நிறைய இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஐ திங்க் இது ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் மோர் டைம், வேர்ட்ஸ் நிறைய இருக்கனால நீங்க வீடியோவை திருப்பி பார்க்கும்போது ஷுவரா இது புரியறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகம் உண்டு. அடுத்த அப்கமிங் கிளாஸஸ்ல we are going to see about இங்க வந்து அந்த ஏர் கேவிட்டி இல்லையா, ஏர் ஸ்ட்ரீம், இந்த ஆர்டிகுலேட்டர்ஸ்னால என்ன மாதிரியான சவுண்டா வெளியே வருது அப்படின்றத 44 சவுண்ட்ஸ் மூலமா கான்சனன்ட்ஸ் 24 ஆகும், vowels 20 ஆகும். நாம அப்கமிங் கிளாஸஸ்ல we are going to see, right? So part 1, I mean linguistics, language and linguisticsல chapter 2ல ஒரு half a part நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் half a part அப்படின்றது இந்த 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ், அது அப்கமிங் கிளாஸஸ்ல we will do. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா 2 chapters in unit 9 அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு சிலபஸ்ல. டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சவுண்ட் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம பார்த்து முடிச்ச பிறகு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு வார்த்தை எழுதி அந்த வார்த்தையுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படியா இருக்கலாம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணாவே தப்பு வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வரும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சென்டென்ஸோடைய ஒரு வேர்டோடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் கொடுத்துட்டு அது எது கரெக்டான டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அந்த சவுண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால டிரான்ஸ்கிரைபும் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஸோ ஹோப் திஸ் கிளாஸ் will be understood for you. So we will see in the next class, in the upcoming title நாம பார்க்கலாம். So thank you so much. TNPSC டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.